ஃபஸ்ட்டு கறியை நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும், உப்பு மஞ்சத்தூள் போட்டு கறியை போட்டுடணும், நல்லா கிண்டி விடணும். சிம்மில் வச்சு கறி நல்லா தண்ணி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அப்போ தான் கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வரும். பாருங்கள், பார்த்தா தெரியும் கறியில் இருக்கிற தண்ணி நல்லா வரும். பாருங்கள், அதிலே தெரியுது. உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. ஸோ பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கிண்டணும். கறி நல்லா எந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் அந்த மஞ்சள் உப்புலேயே நல்லா தண்ணி விடுதோ அந்த அளவுக்கு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது வேறு எதுவுமே போடலை, வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. தண்ணி நல்லா பாருங்கள், கறியிலேருந்தே தண்ணி நல்லா விட்டுருது, நல்லா கொதிக்கிறது நல்லா தெரியுது. இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். இருக்கிற எல்லா தண்ணியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கறியிலேருந்து ஓரளவு தண்ணி வந்துடும். நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதிலே ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிக்கிற வாசனை அப்படியே கமகமகம்னு சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த வாசனை பச்சை வாசனை போய் அந்த கறி வாசனை வரும்போது நல்லா இருப்பாங்க. எவ்வளோ தண்ணி விட்ருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே விட்ருக்கு. இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பும் கெடாது. ஒரு 2 days 3 days நம்ம வெளியவே இருந்துச்சு அப்படின்னாலும், ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் கறி வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு கெடாது. ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி நல்லா கறி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வந்து உடனே குழம்பு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் அப்படின்றதுக்காக நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், குக்கரில் மாற்றியாச்சு. எதுவும் பண்ணலை, அந்த கறியை அப்படியே குக்கரில் மாற்றிக்கிட்டேன். தெரியுதுங்களா? குக்கரில் வேகும் போது ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது பாத்திரத்தில் வச்சா ஒரு மணி நேரமாவது ஆகும். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் எப்போவுமே எல்லா குழம்பு வச்சாலும் சரி, நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கறி மசாலா தூள் தான் ஆட் பண்ணுவேன். அதனால் கறி மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சக்தி மசாலா. இப்போ நான் வந்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 4 விசில் விட்டால் கறி நல்லா வெந்துடும். வெந்தோடனே அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இறக்குனா மட்டன் குழம்பு தயார். முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா விட்டேன். தண்ணி நல்லா ஊற்றினதும் இப்போ குக்கர் விசில் வச்சிடலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்கர் நல்லா சூடாகணும்ல, அதனால் வெயிட் பண்ணோம். இப்போ நல்லா குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நல்லா விசில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். சாயங்காலம் வாங்கி தரேன். ஒரு 4 விசில் வரட்டும், அதை வெயிட் பண்ணுவோம். ஒரு 4 விசில் வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு.
கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி கொத்தமல்லி தூள் போட்டு உப்பு போட்டு இறக்குனா மட்டன் குழம்பு தயார். ஸோ இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். நம்ம வானிலே நல்லா வணக்கணும் இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி. அதனால் கறி ஒரு 2 நாளைக்கு இருந்தாலும் கறி கெட்டு போகாது. கறி குழம்பு ஒரு 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட்டிட்டு அங்கிட்டாமல் உருளைக்கிழங்கு குழம்பு ஒன்றும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். கோழி எங்க மொபைலில் இருக்குது. குழம்பு மட்டும் வைப்பீங்களா? குழம்புல இருக்கிற நல்லா கறி வெந்துருச்சா, குழம்புல இருக்கிற கறி தண்ணியை எடுத்துட்டு அதை தனியாக நாங்கள் வந்து இந்த மசாலாவையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தனியாக வணக்குவோம். ஏன்னா சேலம் சைடு, சேலம், ஈரோடு இந்த சைடு எல்லாமே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் இப்போ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். எனக்கு அது மாதிரி வச்சு தான் ரொம்ப பிடிக்கும். கறி குழம்பு சாப்பிட்டுடலாம். கறி வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன் எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா, குழம்பு ஒரு 2 நாள் இருந்தாலும் கெடாது இல்லையா, ஸோ அதனால. குழம்பு பார்க்கும்போது நல்லா சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. வாசனை நல்லா சூப்பராக மனமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வானலில் குழம்புல இருக்கிற கறியை எடுத்து தனியாக நான் வானலில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போகும். அதனால் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறியை தனியாக வணக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம கிராமத்து முறைப்படி நம்ம இப்படிலாம் செய்யும்போது குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த கறி வச்சு வணக்கணும், அது வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு வணங்கின உடனே நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
கறி மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மிளகு, அதை வந்து நான் பாதி குழம்புக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் சாந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சாந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அங்கே வை ஒரு இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வேணுங்கிற அளவுக்கு ஒரு ½ டம்ளர் ஏன்னா அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக டம்ளர் ஒரு ½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ போடுற மசாலாவுக்காக உப்பு போட்டுக்கிறேன். ஓரளவு இப்போ கொதி வருது. இப்போ காரம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ½ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மசாலா. எப்போவுமே வந்து ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் கறி மசாலா தான் ஆட் பண்ணுவேன். அதனால் கறி மசாலா ஆஃப். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே குழம்புல இருக்கிற கறியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ டேஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக இஞ்சி போட்டு பேஸ்ட் நம்மளுக்கு ஆட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கறியை எடுத்து வச்சுருக்கிறேன் தட்டில். வெந்த கறியை குழம்புல மசாலாவோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு அளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிரேவி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கிட்டிகிட்டே இருக்கணும். கிரேவி பதம் வந்த உடனே நம்ம பாருங்கள் நல்லா கொதிச்சு மசாலாவோட கறி இப்படி சேர்ந்தோடனே வாசம் அப்படி பண்ணாமல் சூப்பராக இருக்குது. வச்சு ஒரு சாப்பிடணும். இப்போ ஃபைனலாக நம்ம இறக்குற ஸ்டேஜ் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படி வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கறி சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனையே இருக்காது. ஒரு நல்லா ஓரளவுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடி பிடிக்காது அப்படின்றதுக்காக நல்லா கிண்டிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ இப்போ அதனால் இப்போ ஒரு கறி எடுத்து 2 துண்டு எப்படின்றது டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கறி வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வேலையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு வச்சு அந்த வெந்த கறியை எடுத்து மறுபடியும் அந்த மசாலாலாம் சேர்த்து நல்ல ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு நான் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கும் போது இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ சேலம் சைடு எல்லாமே இப்படி தான் செய்யும்.